இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலகின் மிகப்பெரிய பழங்குடி விழாவாகவும் கும்பமேளாவுக்கு அடுத்தபடியாக அதிக கூட்டம் கூடும் விழாவாகவும் கொண்டாடப்படுவதுதான் சம்மக்கா சரளம்மா ஜாத்ரா விழா. உலக புகழ்பெற்ற இந்த பெருவிழா ஜனவரி 28 வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. முதன்முறையாக நியூசிலாந்தின் மாவோரி சமூகத்தை சேர்ந்த பழங்குடி பிரதிநிதிகள் தெலுங்கானாவின் மேதாரத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சம்மக்கா சாரளம்மா ஜாத்ராவை பார்வையிட்டனர். பாரம்பரிய மாவோரி ஹாகா நடனத்தின் சக்தி வாய்ந்த நிகழ்ச்சியுடன் கொண்டாட்டங்களை உற்சாகப்படுத்தியுள்ளனர். இந்த விழாவுக்கு பின்னால் 13ஆம் நூற்றாண்டு வரையிலான போராட்ட வரலாறு உள்ளது. சுமார் 6-7 நூற்றாண்டுகளுக்கு முன்பு சில பழங்குடி தலைவர்கள் வேட்டையாட சென்றபோது புலிகள் கூட்டத்தின் மத்தியில் ஒரு புதிதாக பிறந்த பெண் குழந்தையை சுற்றி ஒரு ஒளியுடன் இருப்பதை கண்டதாக புராண கதை கூறுகிறது. தலைவர்கள் அந்த சிறுமியை தங்கள் வாழ்விடத்திற்கு அழைத்து வந்து அவளுக்கு சம்மக்கா என்று பெயரிட்டனர். பிறகு அப்பெண் தலைவராக வளர்க்கப்பட்டு படிப்படியாக அப்பகுதியின் அனைத்து பழங்குடியினருக்கும் ஒரு மீட்பராக மாறினார். அவர் தற்காப்பு மற்றும் ஆளும் திறன்களில் பயிற்சி பெற்ற ஒரு அழகான இளம் பெண்ணாக வளர்ந்தார். அப்போதைய ஆட்சி செய்த காகதீய வம்ச நில பிரபுத்துவ பழங்குடி தலைவரான பகிடித்த ராஜுவை மணந்தார். திருமணமான சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு சரளம்மா மற்றும் நகுலம்மா என்ற 2 மகள்களும் ஜம்பண்ணா என்ற மகனும் பிறந்தனர். காகதீய வம்சத்தின் மன்னர் கோயா பழங்குடியினருக்கு வரி விதித்த போது நிலப்பிரபுத்துவ பழங்குடி தலைவரான பகிடித்து ராஜு அவற்றை செலுத்த முடியாமல் போனார். இதன் விளைவாக மன்னர் கோயா பழங்குடியினரின் மீது போரை அறிவித்தார். பழங்குடி தலைவர் போரில் கொல்லப்பட்டார். இந்த துக்கத்தால் கோபமடைந்த சம்மக்கா தனது குழந்தைகளுடன் களத்தில் இறங்கினார். அவர் வெற்றி பெறும் தருவாயில் இருந்தபோது சரளம்மாவும் ஜம்பண்ணாவும் தாக்குதலில் இறந்தனர். அவர் அருகிலுள்ள சம்பங்கி என்ற ஓடையில் இரத்த களரியுடன் விழுந்தார். பின்னர் சம்மக்கா சிலகல குட்டா என்ற மலைக்கு சென்று தனியாக ஒரு குங்கும கலசம் அல்லது குங்கும பரணியாக தோன்றினார் என நம்பப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு கோயா பழங்குடியினரும் அனைத்து பக்தர்களும் சம்மக்கா மற்றும் சரளம்மா ஆகியோர் தேவி ஆதி பராசக்தியின் வெளிப்பாடுகள் என்று நம்புகிறார்கள். எனவே இந்த விழாவில் அவர்களை வணங்குகிறார்கள். முழு கொண்டாட்டமும் ஜம்பண்ணா விழுந்த ஓடையின் கரையில் நடைபெறுகிறது. இது தற்போது ஜம்பண்ணா வாகு என்று அழைக்கப்படுகிறது. நாட்டில் நடைபெறும் கும்பமேளாவிற்கு பிறகு கொண்டாடப்படும் எந்த பண்டிகையையும் விட மேதாரம் சம்மக்கா சரளம்மா ஜாத்ரா விழாவில்தான் அதிக மக்கள் கூடுகிறார்கள் என சொல்லப்படுகிறது. முழு விழாவும் தக்கான பகுதியில் உள்ள மிகப்பெரிய வனப்பகுதியான எடூர் நகரம் வனவிலங்கு சரணாலயத்தில் உள்ள தொலைதூர இடமான மேதாரம் பகுதியில் நடத்தப்படுகிறது. இந்தியாவின் தெலுங்கானாவின் வாரங்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமமான மேதாரத்தில் நடைபெறும் இந்த விழா உள்ளூர் பழங்குடி சமூகத்தின் பாதுகாவலர்களாக நம்பப்படும் சம்மக்கா மற்றும் சரளம்மா தெய்வங்களை கௌரவிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது. இந்த விழா 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுகிறது. மேலும் நாடு முழுவதிலும் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள். திருவிழாவின் போது பக்தர்கள் கிராமத்தில் கூடி பிரார்த்தனை செய்து சடங்குகளை செய்கிறார்கள். இந்த விழாவில் நாட்டுப்புற நடனங்கள், பாரம்பரிய இசை மற்றும் நாடக நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு கலாச்சார நடவடிக்கைகளும் அடங்கும். இந்த விழாவில் பாரம்பரிய உணவு மற்றும் கைவினைப் பொருட்களை விற்கும் பல்வேறு கடைகள் உள்ளன. மேலும் இது ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். அதே நேரத்தில் இந்தியாவின் மிக முக்கியமான பழங்குடி விழாக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. உள்ளூர் பழங்குடி சமூகத்தின் கலாச்சாரம் மற்றும் மரபுகளை பற்றி மக்கள் அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும். சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் உடல் எடைக்கு சமமான வெல்லம் போன்ற அடையாள பொருட்களை வழங்கி பிரார்த்தனை செய்கிறார்கள். பாரம்பரிய பிராமண அதிகாரிகளால் அல்லாமல் பழங்குடி பூசாரிகளால் வழிநடத்தப்படும் சடங்குகள் கோயா பழங்குடியினரின் தனித்துவமான கலாச்சார அடையாளத்தை பிரதிபலிக்கின்றன. உலகின் மிகப்பெரிய ஒன்று கூடல்களில் ஒன்றிற்கு சாட்சியாக அறியப்படும் இந்த சம்மக்கா சரளம்மா ஜாத்ரா விழா
தெலுங்கானாவின் மேதாரம் நிலங்களிலிருந்து தொடங்கி தட்வாய் பகுதியில் உள்ள பிற இடங்களுக்கு தொடர்கிறது. உள்ளூர் மக்களுடன் இணைவதற்கும் அவர்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கும் இந்த விழா துணை நிற்கிறது. உலக புகழ்பெற்ற இந்த பெருவிழா ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுவதற்கு முன்பே அதற்கான கொண்டாட்டங்கள் தொடங்கிவிட்டன. மக்கள் கூட்டமும் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து விட்டன. உலக புகழ்பெற்ற இந்த பெருவிழா ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.